ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டுடே டாபிக் என்னன்னா என்கல்ஃபிங் ஸ்ட்ராட்டஜியில் டாபிக் நம்பர் 4 செல் இஜி ஃபெயில்டு. பிஃபோர் வீடியோஸில் நம்ம டாபிக் நம்பர் 1 2 3 4லாம் போஸ்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்துட்டு டாபிக் நம்பர் 4 நம்ம என்ன எப்படின்ட்டு பார்க்கலாம். தென் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டாபிக் நம்பர் 1 2 3லாம் கண்டினியூஸாக பார்த்துட்டு தென் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் செல் இஜி ஃபெயில்டு வந்துட்டு எப்படி இருக்கும் அண்ட் லைவ் மார்க்கெட்டில் சில பல டிஃப்ரென்ஸ் கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். அதை நம்ம கிளியராக என்னன்ட்டு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கலாம். பைஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே தான் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டாக. அதுதான் செல் இஜி ஃபெயில்டு. ஸோ நம்ம இப்போ லைவ் எக்ஸாம்பிளோட சார்ட்டில் மார்க் பண்ணி பார்க்கலாம். செல்லிஜ் உங்களுக்கே தெரியும். செல்லிஜ் ஃபெயில்டு நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு செல்லிஜ் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ செல்லிஜுக்கு ரூல்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு பை கேண்டில் இருக்கணும். தென் வந்து செல் கேண்டில் இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு இருக்க பை கேண்டிலை செகண்ட் கேண்டில் பாடியில் க்ளோஸ் வச்சு இருக்கணும். அதான் ரூல்ஸ். எப்படின்னா இங்கே பாருங்க, இங்கே ஒரு பை கேண்டில் இருக்கா? இது ஒரு பை கேண்டில். இந்த பை கேண்டில் கீழே செல்லிங் கேண்டில் வந்து பாடி க்ளோஸ் வச்சிருக்கணும். ஸோ பை கேண்டில் 1 2 செகண்ட் கேண்டில் இது கீழே பாடி க்ளோஸ் வச்சிருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு செல் இஜி. ஓகே, உங்களுக்கு மார்க்கிங்கோட பண்ணிடலாம். செல் இஜி செல் இஜி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதில் எதுவும் கன்ஃபியூஸ் இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பை கேண்டில், தென் வந்து செல் கேண்டில். இதை விட பாக்கியில் பாடி க்ளோஸ் வைக்கணும். வச்சிருந்தா இது வந்து செல் ஈஸியாக வேலிட் ஆகும். தென் எப்போ இது செல் இஜி ஃபெயில்ட் ஆகும்? ஒன்ஸ் இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் இங்கே போயிட்டு இது ரெஸ்பெக்ட் பண்ணி இதோட டைரக்ஷனுக்கு கண்டினியூ ஆகணும். இப்படி ஆகணும். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? கண்டினியூஷன் ஆகலை. கண்டினியூஷன் ஆகாமல் இந்த ஜோன்ல இருந்து செல் ஆக முடியாம இந்த ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு. எந்த கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு? பிரேக் பண்றது மீன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பைஜ் மார்க் பண்ணோம்ல, அந்த பைஜுக்கு மேலே பாடி க்ளோஸ் வைக்கணும். உங்களுக்கே ரூல்ஸ் தெரியும், விக் வந்து வேலிட் இல்லை, பாடி மஸ்டா க்ளோஸ் வைக்கணும்னு. ஸோ இந்த கேண்டில் இங்கே க்ளோஸ் வச்சிருக்கு, தெரியுதுங்களா? இந்த கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சு முடிச்ச உடனே, ஐ மீன் இந்த கேண்டில் வந்துட்டு க்ளோஸ் ஆகி முடிச்ச உடனே இது வந்து செல் இஜி ஃபெயில்டா மாறிடும். இது வரைக்கும் செல் இஜியா இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சு முடிச்ச உடனே இது வந்து செல் இஜி ஃபெயில்டு. இப்போ செல் இஜி ஃபெயில்ட் ஆயிடுது. ஓகேங்களா? இது வந்து செல் இஜி ஃபெயில்டு. எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் செல்லா இருந்துச்சு. செல் இஜியை மார்க் பண்ணோம் மார்க்கெட், அதாவது இங்க இருக்கிறப்ப நம்ம இங்க இருந்து செல் பார்த்துட்டு இருக்கோம். செல் பார்க்கறதுக்கு நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு சில பல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அதாவது சிஎம்பி. சிஎம்பி மீன்ஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். கைஸ் இதுதான் இதுல ஸ்ட்ரக்சர் இஸ் குயின் சொல்லுவாங்கல்ல. மெயினாக இதில் சிஎம்பி தான் வந்துட்டு மெயினே. நம்ம எந்த ஜோன் ஹையர் டைம் ஃப்ரேமில் எப்படி நம்ம எடுத்துக்கிட்டாலும் லோயர் டைம் ஃப்ரேமில் சிஎம்பி பார்க்கணும். சிஎம்பி மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இதை பற்றி நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிஎம்பி மீன்ஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்.
சிஎம்பி. இதான் கைஸ். இதை வச்சு தான் நம்ம வந்து என்ட்ரி போலாமா வேணாமான்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். அதுதான் சிஎம்பி. ஸோ இது வந்து செல் இஜி ஃபெயில்டு. இதுக்கு ஒரு கிளியரான எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு நம்ம. நெக்ஸ்ட் இன்னும் 2-3 எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க. இங்க மார்க்கெட் கண்டினியூவா செல் ஆகிட்டே வருது. இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாலும் தெரியும், இது ஒரு செல்லிங் மொமெண்டம். அப் அண்ட் டவுன் ஸ்விங்ஸ்லாம் வந்துட்டு அப் அண்ட் டவுன் வந்துட்டு இருக்கு. இங்க ஒரு செல் ஏஜ் இருக்கு. செல் இஜி. செல் ஏஜ் எங்க வேலிட் ஆகுது? இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே செல் ஏஜ் வேலிட் ஆகுது. நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம், இந்த செல் ஜோன்ல இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி வந்துட்டு இந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம இங்க வந்து செல் பண்ணுவோம். மார்க்கெட் இவ்வளவு தூரம் என்னன்ட்டு செல் ஆகியிருக்கு. தென் மார்க்கெட் என்ன இருக்குன்னா அடுத்த ஒரு செல் ஏஜ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி கண்டினியூவா பாருங்களேன். ஏன்னா மார்க்கெட்ல இப்படி கண்டினியூவா ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். செல் ஏஜ் அகைன் இங்க ஒரு செல் ஏஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வரைக்கும் மார்க்கெட் கண்டினியூவா செல்லிங்ல இருந்திருக்கு. இது வரைக்கும் மார்க்கெட் வந்து கண்டினியூவா செல்லிங்ல வந்துட்டு இருக்கு. இங்க இருந்து கண்டினியூவா மார்க்கெட் வந்து செல் ஆகிட்டு இருக்கு. நாம இந்த இந்த ஜோன்ல எல்லாம் செல் பண்ணிட்டு இருப்போம். ஒன்ஸ் வந்து நமக்கு இங்க சிஎம்பி வந்து ஃபார்ம் ஆகாது, அது நமக்கு வந்து டைரக்ஷன் வந்து கொடுக்காது அகைன் நம்ம செல் போறதுக்கு. அப்ப என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து செல் டு பை. மார்க்கெட் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகியிருக்கு. அதாவது இது எதுக்கு சொல்றேன்னா H4 டைம் ஃப்ரேம்க்கு மட்டும். அதை நம்ம கிளியரா அடுத்த வீடியோல என்ன பார்க்கலாம், அடுத்த வீடியோஸ்ல. சார் இந்த டாபிக் என்னன்னா செல் இஜி ஃபெயில்டு, அதை மட்டும் நம்ம கிளியரா பார்த்துக்கலாம். இங்க செல் இஜி வேலிட் ஆயிடுச்சு. தென் வந்துட்டு இதுக்கு மேல எங்க பாடி க்ளோஸ் வைக்குதுன்னு பாருங்க. ரீசெண்டா செல் இஜி எங்க இருக்கும்? பாடி க்ளோஸ் இந்த கேண்டில்ல தான் க்ளோஸ் வச்சிருக்கா. அதாவது இந்த ஹைக்கு மேல இங்கதான் பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகி இந்த பை இது முடிஞ்ச உடனே இது செல் இஜி ஃபெயில் வேலிட் ஆகிடும். நம்ம செல் பார்த்துட்டு இருப்போம், நமக்கு சிஎம்பி கொடுக்கல இந்த இடத்துல. ஸோ நம்ம இங்க மேபி ஒரு எஸ்எல் அது ஏதோ ஒன்று நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட வியூ வந்து மாறிடும். செல் டு பை நம்ம சேஞ்ச் ஆகும். அதுக்கு சில பல கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து நாம இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ட்ரிஸ் பார்க்குற மாதிரி வரும். இந்த பை இஜி அது இந்த செல் இஜி ஃபெயிலில் நம்ம இங்கே வந்து சிஎம்பி பார்த்து என்ட்ரி போகிற மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக என்ன சொல்லுதுன்னா, நாம கண்டினியூவா இங்கே செல் பார்த்துட்டு இருக்கோம். செல்லாக பார்த்துட்டு இருந்திருக்கோம் செல் இஜியில். ஒன்ஸ் எப்போ மார்க்கெட் செல் இஜியை பிரேக் பண்ணுது, பிரேக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நம்ம டைரக்ஷன் செல்ல இருந்து பைக்கு ஷிஃப்ட் ஆகிடும். நாமளும் அதே மாதிரி செல் என்ட்ரி ஸ்டாப் பண்ணிட்டு லுக்கிங் ஃபார் பை, நம்ம பை பார்க்க ஆரம்பிச்சோம் இந்த மாதிரி ஜோன்ல. சேம் அதே தான் அப்படியே பை இஜி ஆகும்போது பை இஜி ஃபெயில் ஆகும். நம்ம அடுத்து செல் இஜிலேருந்து நம்ம வந்து செல் என்ட்ரி பார்க்க ஆரம்பிச்சிடணும். இது ஒரு செல் இஜி ஃபெயில், கிளியராக பார்த்துக்கோங்க. தென் வந்துட்டு அகைன் ஒரு செல் இஜி ஃபெயில்டு. செல் இஜி ஃபெயில்டு இந்த இடத்துல இதாகிடுச்சு. செல் இஜி ஃபெயில்டு இது. செல் இஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஜோன்ல செல் பார்த்துருப்போம்.
மார்க்கெட் சடனா இங்க இருந்துட்டு இந்த ஈஜி பாருங்களேன். எங்க வந்து பாடி க்ளோஸ் வச்சிருக்குன்னு பாருங்க. ஏன்னா இது நெறைய இதுல நடக்கும். அது உடனே பிரேக் பண்ணாது. சில இடத்துல இந்த இடத்துல கன்சாலிடேஷன் ஆகி ஒரு சைட்வேஸா போயிட்டு அப்புறமா இந்த இடத்த வந்துட்டு பாடி க்ளோஸ் வைக்கும். பாருங்க. இந்த ஹை தான் நமக்கு வேலிடு. நீங்க இந்த ஹை எடுத்துக்கலாம் அப்படிலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க எந்த கேண்டில மார்க் பண்றீங்களோ அந்த ஈஜி தான். அந்த கேண்டில் தான் நமக்கு வேலிடான ஒரு ஹை. இந்த ஹைய பாருங்க எதுவுமே இங்க வந்து பிரேக் பண்ணல. விக்கு தான். ஸ்டில் நம்ப இந்த எல்லா இடத்துலயுமே நமக்கு வந்து எத்தனை விக் வச்சாலும் இந்த செல் ஈஜி இன்னும் வேலிடா தான் இருக்குன்னு அர்த்தம். நம்ம என்ன சிஎம்பி உள்ளார பார்த்து அகைன் வந்து நம்ம செல் தான் ட்ரை பண்ணுவோம். இந்த கேண்டில் வந்து பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. அதாவது இந்த பை கேண்டில்ல. எப்படின்னா நீங்க இப்படிதான் மார்க் பண்ணணும். செல் ஈஜி ஃபெயில்டு இந்த இடத்துல. இது ஆக்சுவலா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கான்செப்ட் மாதிரி தான். சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் தெரிஞ்சது உங்களுக்கு எப்படின்னா இங்க வந்து ரெசிஸ்டண்டா இருக்கும். ரெசிஸ்டன்ட் எப்ப பிரேக் பண்ணுதோ அகைன் மார்க்கெட் வந்துட்டு அந்த ரெசிஸ்டன்ட்ட சப்போர்ட்டா எடுத்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி கான்செப்ட்ல தான் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகும். நீங்க இப்படியும் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளார இங்க ஒரு செல்லேஜ் இருக்கு பாருங்க. இந்த செல்லேஜ். இந்த செல்லேஜும் வேலிட் தான். நீங்க இந்த இந்த செல்லேஜ் எப்ப பிரேக் ஆகுதோ அதுக்குன்னு நம்ம ஈஜி பிரேக் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம செல் இஞ்சி எப்ப பார்ப்போம்னா இந்த செல் ஜோன் இங்க பிரேக் ஆகிட்டா மட்டுமே நம்ம வந்து செல் ஈஜியை மட்டும் பார்ப்போம். செல் டு பை அப்படி டைரக்ஷன் நமக்கு ஷிஃப்ட் ஆகிடும். எப்படின்னா இது வரைக்கும் செல் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஏதாவது இந்த கட் அதாவது இந்த ஸ்விங்கில் வந்துட்டு நமக்கு வந்து டைரக்ஷன் ஷிஃப்ட் ஆகிடுச்சு செல் டு பைன்ட்டு. ஸோ இங்கே வந்துட்டு மார்க்கெட் இங்கே பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இதுலேயே நம்ம வந்து பை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். செல் டு பை இதான் டைரக்ஷன். அதாவது டைரக்ஷன் சேஞ்சு தான். பைஇஜி ஃபெயில்டாக இருந்தாலும் சரி, செல் இஜி ஃபெயில்டாக இருந்தாலும் சரி, டைரக்ஷன் ஃபெயில் ஆகும். செல் டு பை டு செல், அதுதான் செல் இஜி ஃபெயில்டு. இது கிளியரா என்னன்னு பார்த்துக்கோங்க. நம்ம இதே மாதிரி ஜோன்ல எப்படி நம்ம என்ட்ரி பார்க்கலாம், என்ன பண்ணலாம் இந்த மாதிரி இடத்துல அப்படின்ட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். அடுத்து செல் இஜி ஃபெயில்டு எங்க இருக்கு? இங்க பாருங்க. இங்க செல் இஜி இருக்குங்களா? இது செல் இஜி. உங்களுக்கே வர வர என்ன ஈஸியா இருக்கும் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் ஆகும். செல் இஜி ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தென் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். மார்க்கெட் வந்துட்டு செல்லிங் ஆகுது. நம்மளோட டிபி வந்து இவ்வளோ தூரம் வந்து வச்சுக்கோங்க. ஆப்போசிட் ஜோன் இது ஒன்று. நான் வந்து இவ்வளோ தூரம் ப்ராஃபிட்ல இருப்போம். அகைன் நம்ம என்ட்ரி எடுத்த பிளேஸ்க்கே வருது. இந்த டைம்ல என்ன பண்ணணும்னா அது வந்து நீங்க பிரேக் ஈவன் போடலாம், கட் லாஸ் பண்ணலாம், உங்க ரிஸ்க் ரிவார்டை பொறுத்து. அகைன் இந்த இடத்துல மார்க்கெட் வரப்ப நீங்க அகைன் ஒரு சிஎம்பி பார்க்கணும். எதுக்கு? செல் டைரக்ஷன்கே. ஏன்னா இங்க செல் இஜி தானே இருக்கு. ஸோ நீங்க எத்தனை டைம் இப்ப போயிட்டு வருது, மறுபடியும் போயிட்டு வருது இருந்தாலும் நீங்க எத்தனை டைம்னாலும் இந்த செல் பார்க்கலாம். அன்டில் இந்த ஐ பிரேக் ஆகுற வரைக்கும் தான் இந்த ஜோன் வேலிட். இங்க நம்ம செல்லுக்கு சிஎம்பி பார்த்துருப்போம். ஆனா என்ன கொடுத்துருக்கோம்? மேபி இந்த இடத்துல கொடுத்துருக்கலாம். சாரி, எஸ்எல் நம்ம வாங்கியிருக்கலாம். இந்த ஜோன் எங்க பிரேக் ஆகுது? இந்த ஹை இந்த கேண்டில்ல, அதாவது இந்த ஹையை மார்க் பண்ணிடலாம். ஒரு லைன் போட்டோம்னா இந்த கேண்டில் வந்து பாடி க்ளோஸ் வைக்குது. ஒன்ஸ் இந்த கேண்டில் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகி இங்க முடிச்ச உடனே இந்த ஈஜி வந்து ஃபெயில் ஆகிடும். இது வரைக்கும் செல் ஈஜியா இருந்துச்சு. இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே செல் ஈஜி ஃபெயில்டு. செல் ஈஜி ஃபெயில்டு. எப்ப செல் ஈஜி ஆனிச்சு? இந்த கேண்டில் தான் செல் ஈஜி ஆனிச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் இந்த செல் ஈஜி ஃபெயில்ட்ல எப்படி பை பண்ணலாம்? இங்க பாருங்க. மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிட்டு அகைன் இதுல வந்து சிஎம்பி கொடுத்து நமக்கு வந்து பை ஆகியிருக்கும்.
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம இந்த மாதிரி இடத்துல அகைன் இங்கேருந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். செல் டு பை டைரக்ஷன் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். இதில் இது ஒரு செல் இஜி, தென் இங்கே ஒரு செல் இஜி ஃபெயில்டு. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் இதில் வந்து எப்படி நம்ம என்ட்ரி போகிறது, எப்படி மார்க்கெட் வந்து இதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் கரெக்டாக போயிருக்குன்னு. செல் இஜி இருக்கு. ஒன்ஸ் இந்த கேண்டிலில் இது பிரேக் ஆகுது, பிரேக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த செல் இஜிலேருந்து பை பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது செல் இஜி ஃபெயில் தானே, ஏன் இதில் பை பண்ணுறேன்னா அப்படி இல்லை. அதான் முன்ன சொன்ன மாதிரி இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் இது பிரேக் ஆன உடனே இது நமக்கு சப்போர்ட் ஜோனாக மாறிடும். ரெசிஸ்டன்ட் ஜோனில் செல் பார்ப்போம், அதுதான் செல் இஜி. சப்போர்ட் ஏரியாவில் பை பார்ப்போம். இது வரைக்கும் செல்லாக இருந்துச்சு, இது ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் இங்கேருந்து நம்ம பை பார்ப்போம். இங்கே நம்ம வெயிட் பண்ணுவோம், ஏன்னா இது இஜி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஜோனில் வந்துட்டு செல்லுக்காக சில சிஎம்பி பார்த்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இது உடனே பிரேக் பண்ணிடுச்சு. நம்ம அப்படியே நம்மளோட என்ட்ரி வந்து ஷிஃப்ட் ஆக்கிடணும். இங்கேருந்து செல் பார்த்தோம், ஓகே பிரேக் ஆயிடுச்சு, நம்ம இதுக்கப்புறம் இங்கேருந்து பை பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து நம்ம மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணி அப்படியே செல் டு பைன்ட்டு சேஞ்ச் ஆகிடுவோம். ஸோ செல் இஜி ஃபெயில்டு, பை இஜி ஃபெயில்டு, இது என்னென்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்திருக்கும். டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறது தான் செல்லேருந்து பைக்கும், பைலேருந்து செல்லுக்கும். ஸோ அதுதான் செல் இஜி ஃபெயில்டு, பை இஜி ஃபெயில்டு. இதில் பாருங்கள், இதில் எங்கே செல் இஜி வேலிட் ஆகிருக்கு. இது வந்து இது செல் இஜி கிடையாது. இப்போ பாருங்களேன், இங்கே ஒரு பை கேண்டில் இருக்கு, இங்கே ஒரு செல் கேண்டில் இருக்கு. இது வந்து பாடி க்ளோஸ் இங்கே தான் வச்சிருக்கு, ஆனால் இது வந்து வேலிட் கிடையாது. நமக்கு ரூல்ஸ் என்னன்னு தெரியும். இங்கே கண்டினியூவாக செல் கேண்டில் இருக்கணும். இந்த 3 கேண்டிலுமே வந்து செல் கேண்டிலாக இருந்துச்சுன்னா, ஸோ இது நம்ம ப்ராப்பராக செல் இஜி வேல்யூ எடுத்திருப்போம். ஆனால் இங்கே சென்டரில் ஒரு பை கேண்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நாம் இதை எடுத்துக்கூடாது. இதை எப்படி மார்க் பண்ணணும்னா, இந்த பை கேண்டில் தான் மார்க் பண்ணுவோம். பை கேண்டில் இருக்குல்ல, ஏன்னா இதில் பாருங்கள், இது பாடி க்ளோஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இடையில எங்கேயுமே ஆப்போசிட் கேண்டில் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல இந்த லோ கீழே கண்டினியூவாக செல் கேண்டில் தான் பாடி க்ளோஸ் வச்சிருக்கு இந்த இடத்துல. ஸோ இது செல் இஜி. செல் இஜி. நம்ம அதுக்கப்புறம் இந்த ஜோனில் எல்லாம் இது வரைக்கும் செல் பார்த்துட்டு இருந்திருப்போம். மார்க்கெட் இவ்வளோ தூரம் ரெஸ்பெக்ட் ஆகி மார்க்கெட்லாம் போயிருக்கு. அகைன் மார்க்கெட் இந்த ஜோனில் வரப்போ நம்ம அகைன் இங்கே செல் தான் பார்ப்போம். சேம் சிஎம்பி வச்சு சேம் தான். ஆனால் மார்க்கெட்டில் என்ன பண்ண முடியல, அகைன் வந்துட்டு டைரக்ஷனை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ செல்லிங் சைடு வீக் ஆகிடுச்சு, இங்கேருந்து பையிங் சைடு வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதுக்கு இண்டிகேஷனாக தான் இந்த செல் இஜி ஃபெயில்டு ஆகிடுச்சு. செல் இஜி ஃபெயில்டு, செல் இஜி ஃபெயில்டு. இப்போ உங்களுக்கு தெரியும் செல் இஜி ஃபெயில் ஆயிடுச்சு, என்னப்பா பண்ணுறது. எங்கே நீங்கள் உடனே பாருங்கள் செல் இஜி எந்த கேண்டிலில் ஃபெயில் ஆகுதுன்னு. இந்த கேண்டிலா, இது கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் எந்த இடத்துல வருதுன்னு பாருங்கள். இந்த கேண்டில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வருது. ஸோ இங்கேருந்து நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் சிஎம்பி பார்த்து பை போயிடலாம். ஏன் நம்ம இங்கே உட்காந்து செல்லாக பார்த்துக்கிட்டு அகைன் நம்ம செல் பார்த்தா பாருங்கள் எத்தனை செல் வாங்கியிருப்போம். ஏன்னா டைரக்ஷன் வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு, செல்லிங்கிலிருந்து பைக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு, நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம மார்க்கெட் ஏற்ற மாதிரி நம்மளும் மார்க்கெட் கூடவே போகிறோம். ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டு சொல்லுவாங்களே, ஸோ அந்த கான்செப்ட் இது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். மார்க்கெட் பை ஆனால் பை, செல் ஆனால் செல்லு. இஜியோட கான்செப்டில் இதுதான் ஒரு பர்ஃபெக்ஷனே. நம்ம மார்க்கெட்டோட ஃப்ளோவிலே இருப்போம், அது எப்படி போகுதோ அது கூடயே நம்ம போயிட்டு இருப்போம். ஆப்போசிட்டில் போனால் நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம ஒரு எஸ்எல் வாங்கிட்டு தெரிஞ்சுப்போம் நம்ம. அது எப்படின்னா அதான் செல் பார்ப்போம், இங்கே ஒரு மேபி எஸ்எல் வாங்கியிருந்தா இது ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம், இந்த இஜி ஃபெயில் ஆகிடுச்சா, ஓகே மார்க்கெட் அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கணும் மார்க்கெட் வந்து செல்லிங்லேருந்து பைக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ
செல்லிங்க ஃபோக்கஸ் பண்ணத விட்டுட்டு அப்படியே ஜம்ப் ஆயிடணும் பைக்கு. பைக் நம்ம இது பண்ணோம்னா, இங்க இருந்து பாருங்க. இந்த பை என்ட்ரிலாம் இதுல இருந்து எவ்வளோ தூரம் மார்க்கெட் பை ஆயிருக்கு. பாருங்க. மார்க்கெட் இவ்வளோ தூரம் செல்லிங் பார்த்துட்டு இருப்போம். பிரேக் ஆன உடனே இதிலிருந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட்லாம் பை ஆகியிருக்கு. ஸோ அதுதான். அப்படியே நம்ம வந்து ஜம்ப் ஆயிடணும். செல் டூ பைன்ட்டு. இது ஒரு செல் இஜி ஃபெயில்டு.